mohatechintamil நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆப் சீரிஸ்ல ரொம்ப சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வருடத்துக்கான ஃபர்ஸ்ட் ஆப் சீரிஸ் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க ஆப் சீரிஸ் போட சொல்லி. ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நண்பர் கூடயும் மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஜிஞ்சர் ரைட்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நீங்கள் ஏதாவது ஒரு பேராகிராஃப் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே பார்த்து நம்மளுக்கு வந்து செக் பண்ணி சொல்லிடும். அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே ரீஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது எதெல்லாம் பார்த்து நீங்கள் ஸ்பெல் செக் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில். ஸோ நல்லா இருக்குல்ல இந்த அப்ளிகேஷன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு அப்ரூவ் ஆல்னு கொடுத்துட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆனது ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மேலே வால்யூம் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக் பண்ணி அதுவே பார்த்தீங்கன்னா சொல்லிடும். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் ஒரு சிறந்த ஆப்ஷன் நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம என்னத்தை பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இதுவும் ஒரு நோட் டேக்கிங் அப்ளிகேஷன் மாதிரி தான், பட் இது கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து எது டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அது ஒரு நோட் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஃபார்மேட் எது வேணுமோ அதுக்கான ஃபாண்ட்ஸ் பார்த்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, பேஜ் ஸ்பேசிங், மார்ஜின் எதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, அது ப்ளூ கலர் வேணுமா இல்லை பிளாக் கலர் வேணுமா, என்ன வேணுமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் இங்கேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஃபார்மேட்லேயே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேரும் பண்ணலாம். ஒரு நல்ல அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஷேர் விபிஎன். இப்போ நிறைய விபிஎன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக மாற்றுறதுனால நம்மளுக்கு ஒரு சில ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செக்யூராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட் வித்தும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இது அப்லோட் மற்றும் டவுன்லோட் ஸ்பீடு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அதில் நெட்வொர்க் ஸ்டேட்டஸ், விபிஎன் சர்வீசஸ் மற்றும் காமன் வெப்சைட் சர்வீசஸ் இது எல்லாமே பார்த்தா நம்மளுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எந்த கண்ட்ரி வேணால் கூட இதில் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். உண்மையில் ஒரு நல்ல அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து பப்ளப். இது வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ கூகுள் டிரைவ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிடெட் ஸ்பேஸ் தான் கொடுக்குறாங்க. இன்கேஸ் உங்களுடைய மொபைலில் அதிகமான ஃபைல்ஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எங்கேயாவது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதே நேரத்தில் செக்யூர்டாகவும் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபைல்ஸ், நோட்ஸ், செக்லிஸ்ட், இமேஜ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சேவ் வீடியோ டு கேலரி அப்படின்ட்டு இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஃபோட்டோ வீடியோ எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் வந்து ஸ்டோர் ஆன் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய ஒரு சஜஷன் என்னென்னா, உங்களுடைய பர்சனல் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கிளவுட் ஸ்டோரேஜும் நீங்கள் வந்து ஸ்டோர் ஆனது பண்ணாதீங்க. அது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது. உங்களை வந்து பாதிக்காத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இது மாதிரியான கிளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் வந்து ஸ்டோர் ஆனது பண்ண வைக்கலாம். வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ஹெப்பால். இது ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. இன்டர்நேஷனல் வைஸ் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பர்சன்ஸ் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அந்த லாங்குவேஜ் பார்த்தா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போகும்போது சைன் அப் பண்ணணும். உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் என்னவோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கற்றுக்க விரும்புறீங்களோ அந்த லாங்குவேஜும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு உள்ளே போக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து வெவ்வேறு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரி ஆஃப் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் சாட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, வாய்ஸ் மெசேஜுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக மாதிரி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக ஒரு சில லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஒரு நியூ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஜெர்மன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜெர்மனில் ஒருத்தர் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பர்சன் கூட. பார்க்கலாம் மேபி ஃபியூச்சரில் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு. ஸோ ஓவரால் அப்ளிகேஷன் நான் இன்றைக்கி இவ்வளோ தான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நம்ம அன்பாக்சிங் வீடியோஸ் நிறையவே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேரடியாக போய்ட்டு ரிவ்யூஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனவே வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.